சென்னையின் தென்மண்டல மகளிர் கேலோ இந்தியா பிரீமியர் லீக் ஜூடோ போட்டி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு ஜூடோ சங்கம், மத்திய மாநில மற்றும் விளையாட்டு அமைப்புகளின் ஆதரவுடன் நடத்தும் 4வது தென்மண்டல மகளிர் கேலோ இந்தியா ஜூடோ பிரீமியர் லீக் தொடர் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நாளை வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் இருந்து சுமார் 800 வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். முதல் நாளான நேற்று 12 முதல் 15 வயதிலான சப் ஜூனியர் பிரிவு போட்டிகள் எடை அடிப்படையில் 9 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 35 பேர் உட்பட 144 பேர் பங்கேற்றனர். தொடர்ந்து இன்றும் நாளையும் கேடட் ஜூனியர், சீனியர் பிரிவு போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் கேரள மாநிலம் திரிசூரில் இம்மாதம் 23ஆம் தேதி தொடங்க உள்ள தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர். முன்னதாக ஜூடோ லீக் போட்டியை வடசென்னை எம்பி கலாநிதி வீராசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஜூடோ சங்க தலைவர் விஜய் மோகன் முரளி, செயலர் முரளி நவீன், ஜூடோ பயிற்சியாளர் டோனிலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு ஜூடோ சங்க தலைவர் விஜய், இந்த போட்டியானது பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் பெண்கள் விளையாட்டுத் துறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதில் குறிப்பாக மாணவிகளுக்காக மட்டுமே இது செயல்படுகிறது. இந்த பிரீமியம் லீக் என்பது எதற்காக என்றால் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் பெண்கள் பங்கேற்பு ஸ்போர்ட்ஸில் விளையாட்டுத்துறையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சாய் இந்த முயற்சியை எடுத்துள்ளது. இதற்கு கேஷ் ப்ரைஸும் உண்டு. அந்த இன்சென்டிவ்ஸ் வழியாக பல வேலைவாய்ப்புகளும் வருகிறது.